ஹாய் காய்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சிஎஸ்கே அணியில் புது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஏதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. ஆமாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தீங்கன்னா செம்மையாக விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. 6 போட்டியில் 4 வெற்றி பெற்று புள்ளி பெட்டியில் 3வது இடத்துல இருக்காங்க. அதனால் செம்மையாக ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு இன்னும் ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சா கண்டிப்பாக உள்ளே போயிடலாம் 8ல். அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை வாசஸ் எல்எஸ்ஜி மேட்ச் ஆடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேனியல் மிச்சில் அந்த மேட்ச்சில் ரெஸ்ட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காசு கொடுத்தா எடுத்தாங்க, 14 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. ஆனால் அவர் அந்தளவுக்கு இன்னும் பேட்டிங் ஆடலைங்க. போலிங் போடுவார் டீசெண்டாக, ஏதோ ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் போட்டார். மற்றபடி பேட்டிங்கில் தான் நம்பி இருக்காங்க. ஆனால் பேட்டிங் சுத்தமாக ஆட மாட்டுறாரு. வராரு 20 ரன் 30 ரன் அடிக்கிறாரு. ஒரு பெரிய இன்னிங்ஸ் அவர்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, ஆனால் ஆட மாட்டுறாரு. போன மேட்ச் முன் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு 1 டவுன்லாம் நல்லா ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தாங்க ரஹனேக்கு பதிலாக. ஆனால் அவர் சரி ஆட மாட்டுறாரு. அவருக்கு பதிலாக மொயின் அலியை உள்ளே கொண்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியே இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மொயின் அலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கொடுங்க. பேட்டிங் சூப்பராக ஆடுவார், போலிங்கு போடுவார். பேட்டிங் நல்லா அதிரடி ஆடுற பிளேயர் தாங்க. அவரும் ஒரு 20 பாலுக்கு 40 ரன் அடிக்கிற பிளேயர் தான். அதனால் அவரை ஒரு 5th டவுனு இல்லைனா ஒரு 4th டவுன் இறக்கி விட்டா கூட சூப்பராக ஆடுவார். ஏன்னா அந்தளவுக்கு கெப்பாசிட்டி பிளேயர், பெரிய இன்னிங்ஸ் ஆடுற பிளேயர். ஆனால் அவருக்கு நிறைய சான்சஸ் இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் கொடுக்கலன்னு சொல்லணும் சென்னை அணி. ஏன்னா டேனியல் மிச்சன் ஒரு போன வேர்ல்டு கப்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இந்த பிளேயர் நியூசிலாண்டுக்கோசரம் நல்லா விளையாடி கொடுத்துருக்காரு. அதனால் அவரை நம்பி இருந்தோம். இந்த ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி சென்னைக்கு வின் பண்ணி கொடுப்பாருன்னு பார்த்தோம். ஆனால் அவர் ஒரு 6 போட்டியில் எந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எதுவும் சரியாக ஒரு பண்ணலை. அதனால் அவருக்கு பதிலாக மொயின் அலிக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு சொல்லியிருக்காது, தகவல் வெளியாக இருக்குங்க. ஏன்னா எல்எர்ஜி பிச்சு அவங்க பிச்சில் வேறு ஆடுறோம், லக்னோவில் ஆடுறோம். அதனால் அவங்களது ஒரு மாதிரி ஸ்பின்னிங் பிச்சுன்னு கூட சொல்லாங்க. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலரு அந்தளவுக்கு எடுப்பதில்ல, ஸ்பின்னிங் நல்லா எடுப்படுது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் இருக்குது, நல்லது தாங்க. மொயின் அலி ஆஃப் ஸ்பின்னர் போடுறாரு, நம்ம ஜடேஜா இருக்கார், அப்புறம் தீக்ஷனா இருக்கார். அதனால் நல்ல ஸ்பின்னிங் கண்ட்ரோல் இருக்கும் பிச்சு. நான் ஒரு மொயின் அலி வர்றது ஓரளவுக்கு நல்லதுன்னே சொல்லலாம். ஒரு டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார். கண்டிப்பாக மொயின் அலி பிளேயிங் லெவல் எடுத்துகிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா அவருக்கு ஒரு 2-3 மேட்ச் சான்ஸ் கொடுத்துப்பாங்க. ஒரு மேட்ச் கொடுத்தாங்க சான்ஸு, அந்த அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லலாம். பேட்டிங்கில் போலிங்கில் 2 விக்கெட் எடுத்தார். அதனால் அவர் பேட்டிங் போலிங் ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர்கிட்ட என்னதான் இந்த ஐபிஎல்லில் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மொயின் அணி நல்ல ஆல்ரவுண்டர். அவர் சென்னை அணியில் இறக்குறது இன்னும் நம்மளுக்கு கூடுதல் பலம் கண்டிப்பாக கொடுங்க. எத்தனை பேர்லாம் டேனியல் மிச்சலுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம மொயின் அலி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.